ஹலோ மக்களே, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இப்போ மீன் அம்மன் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம அழுகின வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் சர்க்கிளில் கேட்டிங்கன்னா வாழைப்பழம் மண்டியில் நம்ம வாழைப்பழம் நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். 2 கிலோ மீன் ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம அளவுக்கு தெரியாதனால நம்ம வாழைப்பழம் எவ்வளோ சேர்த்தாலும் பிரச்சனை கிடையாது. தோராயமாக ஒரு மீன் ஒரு 5 கிலோன்னு வச்சுங்க. அந்த 5 கிலோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கிலோ நாட்டு சக்கரையும் பழம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாட்டு சக்கரை, அழுகின வாழைப்பழம், அப்புறம் இந்த மீன் கழுவுலாம் ஒன்றா போட்டு இது ஒரு மாதம் அளவு பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வைப்போம். ஊற வச்சது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான தன்மை வந்திருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம், நம்ம 2 மெத்தட்லையுமே பார்த்தீங்கன்னா மீன் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் வீடியோ எடுத்திருந்தா நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணேன்னா அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுறேன். ஸ்மெல் வரல, இது தூக்கறதுக்கு மட்டும் வரும். ஏன் கேட்குறா? ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலக்கிடணும். கலக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கடியில் பார்த்தீங்கன்னா மீன் மீன் இருக்கும். மேலே கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம என்னன்னா இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றினா கூட இது கெட்டியாக தான் இருக்கும். ஏன்னா வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணும்போது வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை பார்க்கலாம்.